அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் வந்து பிடிச்சிட்ருக்கேன், டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அதை நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட விட்ட குறை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்க, அந்த பொண்ணோட அப்பா வந்து எப்போ இறந்துட்டார் அப்படின்னா, சமீபமாக இப்போ தான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார் அவர். அதுக்கு முன்னாடி வரையும் அவர் நல்லா தான் இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். சரி, அவருடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் எடுத்துக்கணும். சரி, ஓகேங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்கிற வரையும் அவ்வளோ செல்வாக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா இல்லாதபோது செல்வாக்கு இருக்குது, இருந்தாலும் பாதி குறைஞ்சிடுச்சு. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு அவர் செய்துட்டும் போயிட்டார், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இவங்க வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்ட பிறகு ஒரு எல்லாமே வந்து அந்த மாமியார் வந்து இன்னானே திரும்பி பார்க்காம வீடு பங்கிட்டு அப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் ஒரு பொண்ணு நம்ம கட்டிட்டு வந்திருக்கோம் ஒரு பிள்ளைக்கு அப்படின்னு கூட ஒரு மரியாதை கொடுக்க தெரியாமல் அப்படி ஒரு உறவு தான். அதனால் இது யாரெல்லாம் இந்த மாதிரி உறவு வந்து அனுபவிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியோட நல்ல பெரிய ஃபேமிலியோடு இருந்துட்டு வந்தோடனே இதெல்லாம் முதல்ல ஒரு ஷாக்காக தான் இருந்தது. அவர் கூட்டிகிட்டு வந்து விட்ட ஒரே நாள்லையே ஒரே ஒரு நாள் தான் அந்த குழந்தையோட அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்குது. அவர் புருஷன் கட்டின வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிற வீட்டில் 2 பேரும் அதில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது மறுநாள் காலையில் இவர் கடைக்கு போயிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. கடைக்கு போயிட்டு வா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. நான் அந்த வீடு எல்லாமே டோட்டலாக எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியுமே எடுத்துக்கிட்டாங்க, இன்னும் 1 நாள் 2 நாளில் நம்ம வீடு காலி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம்பிச்சதுங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. இவ்வளோ நாளாக குழந்த இருக்கிற வரையும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்து, சரி ஏன் உங்கள் அப்பா அம்மா நீ போய் கேட்கலையா அப்படின்னு சொன்னால், அப்பா அம்மாவே தான் தெரிஞ்சு நீ வந்து வீடுக்கு கொத்தனார் வேலை செய்கிற, நீ வீடு கட்டிக்குவ. பெரியவன் வந்து குடிக்கிறான், பெயிண்டர் வேலை செய்கிறான், அவன் குடிக்கிறதுனால அவன் வீடெல்லாம் கட்ட முடியாது, அவனுக்கு அடிக்கடி வேலை கிடைக்காது, வேலை இருக்காது. அதனால் நீ காலி பண்ணிட்டு போயிடு, அவனுக்கு தான் அந்த வீடு, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி வேணும்னா உங்கள் மாமியார்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் கையெழுத்து போட்டு அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நானும் பங்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. இதுதாங்க கடைசியில் நடந்த விஷயம். அந்த பொண்ணு குழந்தை தூக்கிட்டு வந்து ஒரு 5ஆவது மாதத்துலேயே இப்படி ஒரு விஷயத்தை கேட்டால் எந்த பொண்ணாவது புருஷன் கூட வாழ நினைக்குமா? அதாவது என்னென்னா, ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. 1000 பேரை போய் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க, அவங்க 1000 பேருடைய ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணுங்கன்றது தான் உண்மை. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது உண்மையே கிடையாது. ஆனால் ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலாம், ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் கூட அது வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஃபாயில் ஆகிடும், பையனோட வாழ்க்கையும் ஃபாயில் ஆகிடும். தயவுசெய்து இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எந்த ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பிள்ளைக்கிட்டேயோ பொய் சொல்லி அதை ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதனுடைய ஏமாற்றம் வந்து பெருசு, அதை தாங்க முடியாது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, அதை கேட்டவுடனே கொஞ்சம் வந்து மென்டலி ஆகிட்டாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க. கடைசியாக அந்த பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இது யார் சரி பண்ணுவா? ஒரு குழந்தையும் கை குழந்த பொம்பளை பிள்ளை, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை யாரும் உருவாக்காதீங்க. மீதி வீடியோ நாளைக்கு சொல்கிறேன்.